நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 634வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அஸ்வினி தேவாவை பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாமா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு அஸ்வினி தேவான்னு சொல்கிறாளேன்னு நினச்சிக்க வேண்டாம். இதில் என்ன முக்கியமானது என்னென்னா, இந்த அஸ்வினி குமாரா அவளுடைய பேர் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒருத்தர் பேர் நாசாட்சியா, ஒருத்தன் பேர் 633வது வீடியோ, 633வது வீடியோ. ஒருத்தன் பேர் வந்து நாசாட்சியா, NASATYA. அடுத்து வந்து தஸ்ரா, இன்னொருத்தர் பேர் தஸ்ரா. பிறக்கும்போது ரெண்டு பேருமே வந்து குதிரை முகத்தோடு பிறந்து பிரம்மதேவனோட அருளால் மனித முகமாக மாறுறது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா தான் அவளுக்கு வந்து அந்த இதுவே கொடுக்குறார், வரத்தை கொடுத்து ஆயுர்வேத வைத்தியால் மாற்றுறார். பிரம்மாவோடைய வரத்தினால அவள் அது மாதிரி ஆறார். இது ஏன் திடீர்னு ஆரம்பித்தேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சிஷ்ய பையன் கார்த்திக்குமார் வந்தால் நிறைய புஷ்பங்கள்லாம் வாழ்ந்துதான், பழங்கள் கிழங்கள் என்னவோ அபிஷேக சாமான்கள், பன்னீர் பாட்டிலெலாம் கூட கிரி ட்ரேடிங்லேருந்து 2-3 பாட்டில் வாங்கியிருந்தாவா. நெய், பசு நெய், பரணிதரன் திருவேக்காட்டில் வந்தார். பசு நெய், அப்புறமா அந்த பூஜா பவுடர், அஷ்டகந்தகா பவுடர், என்ன நோக்கணும் தான். அப்போ பேஷண்ட் இருக்கும்போது கார்த்திக்குமார் என்ன சொன்னான்னா, ஆமாம் எங்கள் அம்மா அழிச்சுட்டு நான் கும்போணம் பக்கத்துலலாம் போயிட்டு வந்தேன், ஒவ்வொரு கோவிலாக போயிட்டு வந்தோம், மதங்க மகரிஷியோட இதுக்கு மதங்காசிரமம் கூட போயிட்டு வந்தேன் மாமா நான் அப்படின்னா. உண்மையாக சொல்கிறேன், கடந்த 10-15 வருஷமாக நான் ஏங்குறேன் அதுக்கு. அந்த வழியாக கார் போகும், மதிய வேலையாக்கும், குறுக்கள் ஃபோன் பண்ணால் இல்லை மாமா லாக்டுன்னுவார். ஸோ அது வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அந்த திருக்கடையூர் போகும்போது தான் வருது. ஸோ அங்கே வந்து திருநாங்கூர்ன்ற ஸ்தலம் உள்ள, அது வைஷ்ணவ கஷேத்திரம். உள்ள நுழைஞ்சு போனால் மதங்காசிரமம் இருக்குது, மதங்க மகரிஷிக்கு தனி சிலை இருக்குது, மாதங்கிக்கு தனி இது அம்பாளுக்கு சிலை, மதங்கேஸ்வரர். இந்த அதுக்கெல்லாம் வாழ்க்கெல்லாம் வந்து புடவை விஷயம்லாம் வாங்கிட்டு போனோமாமா. இங்கே திருக்கடையூரில் வாங்கிட்டேன். அதுக்கு மாலையெல்லாம் அங்கே வந்து வெறும் 4 தான் வச்சுருக்கோம், பூ இங்கே அங்கே இருக்குது. அப்புறம் நல்ல திண்டு மாலை, ரிசப்ஷன் மாலையே குடிஞ்சொல்லி சுவாமி அம்பாள் வாழ்க்கலாம் மாலை வாங்கி சாத்திடுறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் பண்ணியிருந்த பாருங்க, குரு சொன்னாலும் சொன்ன உடனேயே அந்த இடத்துல போய் பண்ணான் அதை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவள் வயசான அம்மா, அவளை ஐஷம் போய் ஒவ்வொரு சன்னதியாக காமிச்சிருந்துருக்கான். அந்த மாதிரி சொல்லும்போது திருக்கடையூரில் போகும்போது அவள் அம்மாவால் நடக்கவே முடியலையாம். முடியவே இல்லையா, நடக்க முடியல. இல்லை கவலைப்படாதம்மான்னு சொல்லி ஐஷம் போயிட்டு சாமிகிட்ட வேண்டாம், உன்னை பார்க்க வந்தேன் அபிராமி அம்மா, உன்னை ஆண்டி பார்க்க வந்தேன் நான், இது மாதிரி எங்கள் அம்மாவால் நடக்க முடியலன்னு போது டக்குன்னு ஒரு பேட்டரி ஆப்ரேட்டர் கார் வந்து இருக்கிறதான் உள்ளேருந்து. சார் திடீர்னு வந்து வந்தேன் நான், எங்கள் அம்மா கவலையப்படாதுன்னு சொல்லி உள்ள சன்னதி வரைக்கும் ஓட்டி இறக்கி விட்டான் அவன். இது வந்து மிரக்கல் தான் மாமா. அதுனா அவன் கட்டாயம் மிரக்கல் தான். வந்து அம்பாள் வந்து அனுகிரகம் நினச்ச க்ஷணத்தில் முடிச்சுடுவோம் அதெல்லாம். அந்த மாதிரி அம்பாள் சன்னதிதான் தரிசனம் பண்ணி அந்த ஈஸ்வர சன்னதி அமிர்தகடேஸ்வரரை பார்த்துட்டு அது சுற்றி வரும்போது, பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு சன்னதியை பார்த்துருக்கான் யார், கார்த்திக்குமார். எனக்கே இவ்வளோ வருஷங்களா தெரியாது. நான் திருக்கடையூருக்கு நிறைய தடவை போயிருக்கேன், நான் பார்த்ததே கிடையாது. டு பி ஃப்ராங்க், உண்மையை ஒத்துக்கணும். அப்போ என்னடா பார்த்தேன்னா, கிட்டத்தட்ட 3 அடி உயரத்தில் அஸ்வினி குமாராவுக்கு தனி சன்னதி திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் சுற்றி வரும்போது இருக்குது. மிச்ச இடத்துல எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் மிச்ச கோவில் இல்லாதது திருக்கடையூரில் இருக்குது. கட்டாயம் தரிசனம் பண்ணோம். அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சுற்றி வரும்போது பிரகாரத்தில் இருக்குது. ஸோ இந்த அமிர்தகடேஸ்வரர் பாருங்கள், இந்த கால சம்ஹார மூர்த்தி இது உள்ளே இருக்கிறது பஞ்சலோக விக்கிரகம். அது இது அபிராமி அம்மன் பாருங்க. கையில் நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியே அண்டமெல்லாம் போத்தாளை மாதிளம்பூ நிறத்தாளை புவிடி அங்க காத்தாளை ஐங்கனை பாஷாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளே முக்கண்ணியை தொடுவார் குறித்திங்கில்லை என்றோம். ஆனால் கையில் என்ன வச்சுருக்கா பாருங்க, அவன் நீலோத்பலம் வச்சுருக்கா, அக்ஷமால தான் வச்சுருக்கா, பாஷம் கிடையாது, அங்குஷம் கிடையாது.
கரும்பு விலை சாத்தி வச்சுருப்பாவா. இந்த கரும்பை வெள்ளி கரும்பை சாத்தி தான் வச்சுருக்காங்க அபிராம சன்னதியில். ஸோ கம்மிங் டு இந்த அஸ்வினி குமாரா சன்னதி திருக்கடையூரில் இருக்கிற சிலைகள் பாருங்கள். 2 பேர் இருக்கா. 2 பேர் 2 கை ஒருத்தருக்கும். அவள் 2 பேரும் நின்ற நிலையில் இருக்கா. திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் சன்னதியை பிரகாரத்தை சுற்றி வரும்போது இருக்குது. மேலே போர்டே போட்டிருக்கான் பாருங்க. இந்த போர்டில் என்ன இருக்கு? அஸ்வினி தேவர்கள் போட்டிருக்கு. இது கேட்ட உடனேயே ரொம்ப எனக்கு புலகாங்கி தான் ஆகிடுது. எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. இது வந்து சாதாரண படம், ஆர்டிஸ்ட் படம். கையில் 2 பேர் அமிர்த கலசம் மாட்ட வச்சுட்டுருக்கா அஸ்வினி குமார். அது இது வந்து அஸ்வினி குமாரோட எந்திரம். அது நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை, அதை பற்றி பேசினதே இல்லை. இப்போ திருக்கடையூரில் இருக்கிற அந்த அஸ்வினி தேவார்களுடைய இதில் 2 பேர் 2 தாமரை ஆட்டம் இருக்கிற மாதிரி வச்சுட்டுருக்கான். அந்த இது வேறு ஆர்டிஸ்ட். அது ஆக்சுவலாக அந்த ஒரு கையில் தான் தாமரை வச்சுட்ருக்காவா. இந்த மாதிரி நின்ற கோலத்தை தான் இருக்காவா. இப்போ ஒருத்தர் பேர் நாசாட்சியா, ஒருத்தர் பேர் தஸ்ரா. ஸோ ஒரு கையில் வந்து இந்த தாமரை மலராட்டம் வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். 2 பேர் இதே மாதிரி தான் இருக்கா. கையில் என்ன வச்சுட்டுருக்கா பாருங்கள். கையில் தாமரை மொக்காட்டம் வச்சுட்டுருக்காவா. ரெண்டு பேரும் அப்படி தான் வச்சுட்டுருக்கா. ஒரு கையில் வந்து தொடையில் வச்சுட்டுருக்கா. இடுப்பில் வச்ச மாதிரி இருக்கும். நிற்கிற நிலையில் இருக்கா. வேறு எங்கேயுமே இந்த சிலைகள் பார்க்க முடியல. அதை காமிக்கணும் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த டாப்பிக்கை எடுத்து நிற்கிறேன் நான். அந்த அஸ்வினி குமாரா மந்திரம் வந்து திரும்பியும் வந்து சில பேர் கேட்கறதுனால சொல்கிறேன். நிறைய பேர் அவளுடைய இயலாமையினாலேயோ சோம்பேறித்தனத்தினாலேயோ பழசை பார்க்கவே மாட்டேன்றா. திருப்பி ஃபோன் பண்ணி தான் கேட்குறா, சொல்லுங்கோன்ட்டு. அந்த சோடச நாமாவளி துவாதச நாமாவளி 12 நாமாவளி நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அதை பாருங்க. ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் சொல்லிக்கிறது. போல்டு லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணி இப்போ கையில் இல்லை பேசுகிறதுக்கு. இந்த ஃபோட்டோ கிடைச்ச உடனே நான் பார்த்துட்டு பேசிடலான்னு நினச்சேன். நான் கார்த்திகுமார் சொன்னது மண்டையில் ஓடிகிட்டே இருந்தது. சுவாமியை வந்து அவளை பற்றி சொல்லுங்கன்றா. ஏன்னா ஒரு இடத்துல அது இருக்குதுன்னா கட்டாயம் நம்ம வந்து வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். அடுத்த தடவை யாராவது திருக்கடையில் போகிறதா இருந்தால் இந்த சன்னதியில் போய் உடம்பு முடியாதவாளுக்கு அவளுக்கு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வாங்க. அபிஷேக ஆராதனை பண்ணலாம், வஸ்திரங்களையும் சாத்தலாம் அவளுக்கு. அதுக்குன்னு தனியாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவளுக்கு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அஸ்வினி குமாரா பவர் வந்து ப்ரொடாமினன்ட், நம்ம சொல்லவே முடியாது எப்படின்னு. நினச்சா குழப்படி செய்யலாம். நானே அதை பார்த்துட்டு ஐ வாண்ட் விசிட் திருக்கடையூர் ஷார்ட்லி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அஸ்வினி குமாரான்றவ எப்பயுமே இளைஞர்கள் நித்திய எவ்வநாய நமகன்னு போட்டிருக்கேன். அவள் வந்து இளைஞர்கள் நல்ல சுந்தர முகத்தோடு இருக்கா. தே ஆர் ட்ராவலிங் த்ரூ இந்த திரிலோக சஞ்சாரி. அவள் 2 பேருமே வெள்ளை குதிரையில் இருக்கா. அவள் சுற்றிட்டே வரா. யாராவது அவளை கீழே அவளுக்காக பூமியில் ப்ரே பண்ண உடனே இறங்கி அவளுக்கு உடம்பை குணப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கு. என்னென்ன செய்யலாம்? விபூதியை அப்படியே ஓம் அஸ்வினி தேவாயனம், ஓம் அஸ்வினி தேவாயனம் ஸ்பரிச்சு அப்படியே செய்யணும். இப்படி செஞ்சுட்டு அந்த விபூதி எட்டு விட்டு வாயில் போட்டு விட்டு அது சரியாகும். இன்னொரு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஒரு வெள்ளி டம்ளர்லேயோ காப்பர் டம்ளர்லேயோ தண்ணி சுத்த ஜலத்தை வச்சுட்டு ஒரு தர்பியை போட்டு இந்த மாதிரி மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து பிடிச்சிட்டு ஓம் அப்படியே சுற்றணும் தண்ணியை லைட்டாக. ஓம் அஸ்வினி தேவாயனம், ஓம் அஸ்வினி தேவாயனம், ஓம் அஸ்வினி தேவாயனம். அதை நல்லா ஒரு 108 தடவை சொல்லி சுற்றிட்டு அந்த தண்ணியை அந்த பேஷண்ட்டுக்கு பருவு கொடுத்தா அது வந்து மருந்தாக மாறுறதுன்னு சொல்லப்படுறது.
தர்பையை வச்சு தான் பண்ணணும், ஸ்பூனெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஷுட் யூஸ் ஒன்லி தர்பை. தர்பையிலே அமிர்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் தர்பை யூஸ் பண்ண சொல்கிறது. ஸோ இது பண்ணுங்க. நேராக போக முடிஞ்சவா திருக்கடையூர் போயிட்டு அந்த யார் அந்த சந்நிதியை பார்க்குறாளோ அந்த குருக்கிட்ட சொல்லி அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப 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 சால சிறந்தது. அதனால் பல நன்மைகள் வரும். என்னை பிரதிஷ்டை பண்ணும்போது என்னென்னலாம் மந்திரம் வச்சு பண்ணியிருப்பாவா. சரி, நமக்கு தெரிஞ்சவன் என்னோட ஞாபகத்தில் சொல்ல போகலாம். ஓம் அஸ்வினி தேவாய நமக, ஓம் சூரிய புத்திராய நமக, ஓம் சந்தியாவோட பிள்ளைகளவா, ஓம் சந்தியா குமாராய நமக, ஓம் நித்திய யப்பனாய நமக, ஓம் திரிலோக சஞ்சாரி நமக, ஓம் ஆயுர்வேத வைத்தியாய நமக, ஓம் சுகன்யா வரப்பிரதாய நமக, ஓம் உபமன்யோ பூஜிதாய நமக, ஓம் பக்த சர்வலோக நிவாரகாய நமக. அதெல்லாம் சொல்லி நான் நினச்சிப்பேன், ராஜா ஹிருதய வாசனை மகன்னு சொல்லிட்டு என்னோட ஹிருதயத்தில் இருங்க அப்படின்னு சொல்லி என்னோட நித்திய வாசனாய நம்ம சொல்லி சீக்கிரமே அனுகிரக பிரதாய நமகன்னு முடிச்சிடுவேன் நான். ஸோ அவளுக்கு பண்ணிக்கலாம். இது நான் எழுந்து தான் அது. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுடைய ஆற்றல் அபரிமிதமானது, அதை நம்பணும். இன்னைக்கு கூட பரமாச்சாரியோட புக்கில் போட்டிருக்கார், கந்தர்வர்கள்னால அவ்வளோ கூறிய பார்வையும் நல்ல நாலேஜும் அப்படி கவிதையை பாடும் திறனும் உடையவா கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் அப்படிக்கா அதில் புருடா கிருடா இப்போ வந்து கண்ணில் பார்த்தாதான் இதுன்றா. இப்போ முன்னாடிலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிவியெல்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அப்புறமா கலர் டிவிலாம் வந்தது. ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணாலும் தெரியாது. அதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த காலத்தில் சொன்னால் நம்பியிருப்பாள இல்லை. ஸோ அதனால் கண்ணில் பார்க்குறது தான் நிஜம், பார்க்க முடியாத நமக்கு நம்ம கண்ணு சரியில்லை, அவ்வளோதான். அவள் கந்தர்வங்களோட கண் வந்து டார்ச் லைட் ஆட்டம், தே கேன் சி எனிதிங். அவள் பார்த்தாலே இந்த கொரியன் சினிமா தான் வரும். அப்படியே அந்த பார்வையிலேயே அவள் இது பண்ணிவிடுவாள். ஸோ அந்த மாதிரி பவர் உள்ளவா அவள் வந்து காந்தர்வ வேதன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்துக்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதமே அவளுக்கு உண்டானது தான். ஸோ கந்தர்வர்கள். ஸோ அவளுக்கும் தனி பவர் இருக்கு. அதாவது தேவர்கள், யக்ஷர்கள், தேவ கந்தர்வ யக்ஷர கிண்ணற கிம்புருட வானர நர, அடுத்ததான் மனுஷன். நரன்றது மனுஷன். வானரத்துக்கு கீழே இருக்கும் நம்ம அடுத்த ஸ்டேஜ் தான். ஸோ இவெல்லாம் இருக்கா, நம்ம கண்ணு தெரியலேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஆகையினால இதெல்லாம் நம்புங்க. அஸ்வினி குமாரால வழிபட்டாலே வந்து பல நன்மைகள் கிடைக்கும். திருக்கடையூர் புறவா கட்டாயம் பார்த்துட்டு வாங்க சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.